ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த சுடர் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த பழியை தூக்கி மல்லி மேலே போட்டுட்டு மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த சொத்து பத்தை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னடான்னா அந்த ஒரு பிளானை இப்போ ராஜி கையில் எடுத்திருக்காங்க. ஆமாங்க, இப்போ ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 50 லட்சம் பணத்தை இந்த சுடருக்கு கொடுக்க மனசே வரலை. நம்மளே ஒரு ஃப்ராடு, இதுல நீ ஒரு ஃப்ராடாடி, என்ன என்கிட்ட இருந்து நீ 50 லட்சம் வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மல்லியோட வீட்டில இருந்து மல்லி காயறிகிற கத்தி ஒரு 2 கத்தியை வந்து அப்படியே கவரில் போட்டு இந்த ரகு கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த ராஜி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மல்லியோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இந்த கத்தியை வச்சு இந்த சுடரை எப்படியாவது கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டீங்கன்னா போதும், பழி ஃபுல்லாக மல்லி மேலே விழுந்துடும், மல்லி ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த விஜய் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும், எனக்கும் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த ராஜியும் ரகுவோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு மல்லியை வந்து பழி போடுறதுக்காக சுடரை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா இந்த சுடர் வந்து கதிரேசனுக்கு ஃபோன் பண்ணி 50 லட்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக கத்திப்பாறை ஜங்ஷனுக்கு வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சுடர் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தாங்க சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லியோட அண்ணன் பாபு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த டிராவல் பைக்கில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த பைக்கில் தான் இந்த நவீன் வந்து ஏறுறாரு. அதாவது ரகு வச்சிருக்கிற அந்த 50 லட்சம் பணத்தையும் நவீனை வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லி இந்த சுடர் வேலை வச்சுருக்காங்க. அந்த டைமில் சுடர் அந்த நவீன் வந்து 50 லட்சம் பணத்தை ரகுவோட வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரும்போது பைக் வந்து ரிப்பேர் ஆயிடுதுங்க. உடனே வந்து புக் பண்ணுறாரு, வண்டி வருது. அந்த வண்டி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பாபுவோடது. ஸோ பாபு வந்து நவீனை கூட்டிக்கிட்டு நவீன் சொன்ன இடத்துக்கு வந்து நிப்பாட்டுறாரு. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பாபுக்கு டவுட் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பாபு மேலே போயிட்டு அந்த ரூமில் காலிங் பெல் அடிக்கிறாரு. உள்ளே வந்து சுடர் இருக்காங்க, நம்ம வெண்பா குட்டியும் இருக்காங்க. ஆனால் அந்த கட்டத்தில் தாங்க நம்ம பாபுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால டவுட் வந்து அதே இடத்துல நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல சுடர் தான் இருக்கிறா அப்படின்ற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு சுடர் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் ஏதோ இருக்கிற மாதிரியோ நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மல்லி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து விஜய் கிட்ட சொல்ல போகிறாங்க. விஜயும் மல்லியும் சேர்ந்துக்கிட்டு போலீஸில் தகவல் கொடுத்து சைலண்ட்டாக அந்த அட்ரஸ், அதாவது பாபு இருக்கிற இடத்துக்கு வர போகிறாங்க. வந்து காலிங் பெல்லை தட்ட போகிறாங்க. இந்த சுடர் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கையும் களவுமா பிடிச்சிடலாம், நம்ம வெண்பா குட்டியும் சேஃபாக காப்பாற்றிடலாம். இன்னொரு பக்கம் சுடரையும் பிடிச்சி ஜெயிலில் போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.